வணக்கம். மிதுனம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். அமைதியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சுமந்த பாரங்கள் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. சில மனிதர்களின் வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்த்தால் எல்லாமே நன்றாக இருப்பது போலத்தான் வாழ்க்கைக்குள்ள தெரியும். ஆனால் வாழ்க்கைக்குள்ள என்ன நடக்கிறது, எப்படியெல்லாம் கஷ்டங்கள் இருக்கிறது, மனிதனாக இருந்தால் ஒவ்வொருவனுக்கும் மனதிற்குள் ஏதேனும் ஒரு வேதனைகள், ஏதேனும் ஒரு தவறான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில நம்ம ஏன் இந்த ஒரு முடிவை எடுத்தோம் என்று யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமைகளும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அவர்கள் சிரிப்பார்கள், எல்லாரிடமும் அன்பாக பேசுவார்கள், குடும்பத்திற்காக ஓடிக்கொண்டே இருப்பார்கள் என்று நீங்கள் நிச்சயமாக நினைத்திருப்பீர்கள். ஏன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூட நீங்கள் இந்த ஒரு செயல்களையும் எப்பொழுதும் செய்து கொண்டுமேவும் இருக்கலாம். ஆனால் அந்த சிரிப்பிற்கு பின்னால் எவ்வளவு பெரிய சுமை இருக்கிறது என்பதை யாராலும் அறிய முடியாது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். வெளியில் எப்பொழுது பார்த்தாலும் சிரித்த முகத்துடன் தான் நடந்து கொள்வீர்கள். ஆனால் உள்ளுக்குள்ள நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், உங்களுடைய மனமானது எப்படி இருக்கிறது என்று யாருமே உங்களை பற்றி முழுமைக்கும் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். அதுதாங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளைவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். குடும்ப பொறுப்புகளும், பண நெருக்கடிகளும், உடல்நல கவலைகளும், உறவுகளுக்குள் ஏற்பட்ட காயங்களும், இவை அனைத்தையும் யாரிடமும் சொல்லாமல் மனதிற்குள் நீங்கள் சுமந்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். என்னுடைய கஷ்டத்தை நான் மட்டும் சுமந்தால் போதும், குடும்பத்தினர் கவலைப்படக்கூடாது என்று நீங்கள் நினைத்து எதையுமே வெளியில் சொல்லாமல் உங்களுடன் மட்டுமே மறைத்து வைத்துக் கொண்டு தனியாக அழுத நாட்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். பல இரவுகளில் தூக்கம் வராமல் விழித்திருக்கலாம். ஆனாலும் மறுநாள் மீண்டும் அதே சிரிப்புடன் வாழ்க்கையை எதிர்கொண்டிருந்த ஒரு அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உண்டு. இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தவே பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட அமைதியான போராட்டத்தை அனுபவித்த ஒரு நேரங்களும் நிச்சயமாக இருக்கும். ஜோதிடத்தில் சில காலங்கள் மன உறுதியை சோதிக்கும் என்று அனைவராலையுமே கூறப்படுகிறது. ஆனால் அந்த சோதனைகள் நிரந்தரமானவைகள் கிடையாது. நீங்கள் சுமந்த ஒவ்வொரு பாரங்களும் உங்களை இன்னும் வலிமையான மனிதராகவே மாற்றப் போகிறது என்பதை இப்பொழுதாவது உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எதை எப்பொழுது செய்ய வேண்டும், எதை தொடங்கினால் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கும் என்பதை புரியக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அதை போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் உங்களுடைய ரகசியத்தை சிலர் பயன்படுத்தி இருப்பார்கள். மிதுனம் ராசியினர் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு தங்களுடைய பலவீனங்களையும் ரகசியங்களையும் மற்றவர்களிடம் நீங்கள் கொட்டி தீர்த்து விடுவீர்கள். அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு செயலை நீங்கள் எப்படி குறைத்துக் கொள்கிறீர்களோ அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை நிச்சயமாக உயர்த்தி காட்டும். எதையும் நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது. வெளியில் சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை மட்டுமே தான் உங்களுக்குள்ள கொடுக்குமே தவிர அந்த கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்காது. அப்படி நீங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் பகிர்ந்த ரகசியங்களை உங்களுக்கு சுற்றி இருந்த சில சுயநலவாதிகள் தங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தி கொண்டார்கள். என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுமோ, நான் செய்த இந்த ஒரு தவறினால் பிற்காலத்தில் எனக்கு பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்று மனதிற்குள் வைத்திருந்த சில விஷயங்களை வெளியில் சொல்லி நீங்கள் அழுதிருப்பீர்கள். ஆனால் உங்களை எப்படியாவது வாழ்க்கையிலிருந்து கீழே தள்ளிவிட வேண்டும் என்று எத்தனையோ சுயநலவாதிகள் உங்களை சுற்றி கொண்டே தான் இருப்பார்கள். அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய மறக்க முடியாத செயலினால் இவனை எப்படியாவது பிரச்சனையில் இழுத்துவிட்டு நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டும், இவன் இனிமே நம்மளுடைய பக்கம் வரவே கூடாது என்று நினைத்து எல்லா விதமான செயல்களிலும் முட்டுக்கட்டைகளையும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இதுவரைக்கும் நிச்சயமாக வரவைத்து கொண்டே தான் இருந்தார்கள். சமயம் பார்த்து உங்களை மிரட்டுவதற்கோ அல்லது உங்களுடைய பெயரை கெடுப்பதற்கோ அந்த ரகசியங்களை ஆயுதமாக எடுத்தவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இன்னும் இருக்கத்தான் செய்வார்கள். நம்பிக்கைகளுக்கு பரிசாக அவர்கள் உங்களுக்கு தந்த அந்த பிளாக்மெயிலான அணுகுமுறைகள் மனிதர்களின் வஞ்சக பகுதியை, வஞ்சக புத்திகளை உங்களுக்கு நிச்சயமாக உணர்த்தி காட்டியிருக்கும். இனிமே நம்ம எதையும் செய்யக்கூடாது. எதை செய்தால் அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். எந்த விதமான விஷயத்தை செய்தாலும் அதை நம்ம எப்படி சரியான முறையில் செய்ய வேண்டும், யாருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளையும் தேடி கொடுக்காதோ அதையெல்லாம் நீங்கள் யோசித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒவ்வொரு முடிவுகளையும் எதுவுமே வரக்கூடிய நாட்களில் எடுத்து பாருங்கள். அதை மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக கூறிவிடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்தது உண்டா இல்லையா என்பதையும் கமாண்டில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நன்மைகள் என்பது இப்பொழுது நடக்கப் போகிறது.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் இழுபறியாக இருந்து வந்த சில பணிகளை நீங்கள் வாழ்க்கைக்குள்ள செய்து முடிப்பீர்கள். எதை எப்படி செய்ய வேண்டும், எந்த ஒரு நேரத்தில் செய்தால் அது போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உருவாகி அது உங்களுடைய வாழ்க்கையவை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். எதை செய்தால் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கும், எந்த ஒரு செயலை நம்ம எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது வந்துவிடும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது உயரப்போகிறது. தாய்மாமன் வழியில் அனுகூலங்கள் உண்டாகும். குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நிச்சயமாக நீங்களாகவே இருப்பீர்கள். மனதில் இருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. புதனின் பலத்தால் பேச்சுத்திறன் இப்பொழுது உங்களுக்குள்ள வெற்றியை தேடி கொடுக்கும். நீங்கள் நார்மலாகவே அதிகமாகவே பேசக்கூடிய நபர்கள், உங்களுடைய பேச்சுக்கே எத்தனையோ நபர்கள் உங்களுக்கு அடிமையாக நிச்சயமாக இருப்பார்கள். மிதனம் ராசி என்பர்களை ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது சில நேரங்களில் பணமோ பதவியோ கிடையாது, அவன் பேசக்கூடிய வார்த்தைகள் தான். இது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் அவனுடைய பேச்சை வைத்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கட்ட முடியும். ஆனா அந்த பேச்சை, அந்த ஒரு வார்த்தைகளை நம்ம எப்படி பேசுகிறோமோ அதனை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளும் ஏற்படும், தீமைகளும் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நீங்கள் சொல்ல நினைத்ததை சரியாக வெளிப்படுத்த முடியாமல் வாய்ப்புகளை இழந்த ஒரு தருணங்களும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். மனதில் 1000 எண்ணங்கள் இருக்கும். அது இருந்துமே சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகள் வராமல் போன ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக ஏற்பட்டதும் உண்டு. இன்னும் சில நேரங்களில் நீங்கள் உண்மையாக பேசியிருந்தாலும் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்ட ஒரு அனுபவங்களும் ஏற்பட்டிருக்கும். அந்த அனுபவங்கள் உங்களை அமைதியாகவே மாற்றி போட்டிருக்கும். ஆனால் இந்த அனுபவம் எல்லாருக்கும் பொருந்தவே பொருந்தாது. சில மிதுனம் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய பேச்சுத்திறன், அறிவு மற்றும் தொடர்பாடல் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாக்கலாம். வேலையில் ஒரு நேர்காணல், வணிக பேச்சுவார்த்தை, மேடை பேச்சு அல்லது முக்கியமான சந்திப்பு, இவற்றில் உங்களுடைய வார்த்தைகள் நல்ல ஒரு தாக்கத்தை இப்பொழுது ஏற்படுத்தலாம். ஜோதிடத்தில் புதனின் அறிவும் பேச்சுத்திறன் மற்றும் சிந்தனைக்காரக கிரகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கருதப்படும். அந்த ஆற்றலை சரியான முறையில் பயன்படுத்தினால் நீங்கள் பல ஆண்டுகளாக எதிர்பார்த்த கதவுகள் இப்பொழுது திறக்கக்கூடும். இன்னும் சில நேரங்களில் வாழ்க்கையை மாற்றுவது ஒரு பெரிய அதிசயங்கள் கிடையாது. சரியான நேரத்தில் சொல்லப்படக்கூடிய உண்மையான வார்த்தைகள் தான் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்ல விதமான சில பேச்சுவார்த்தைகளையும் நல்ல விதமான ஒரு பழக்க வழக்கங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும் என்பதையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு புரிதல் இல்லாததாலேயே வாழ்க்கைக்குள்ள எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு சில உறவுகள் பாதியில் கூட திரும்பி விடியும். இது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். முறையில் செய்ய வேண்டும். யாருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளையும் தேடி கொடுக்காதோ அதையெல்லாம் நீங்கள் யோசித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒவ்வொரு முடிவுகளையும் எதுவுமே வரக்கூடிய நாட்களில் எடுத்து பாருங்கள். அதை மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக கூறிவிடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்தது உண்டா இல்லையா என்பதையும் கமாண்டில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நன்மைகள் என்பது இப்பொழுது நடக்கப் போகிறது. வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் இழுபறியாக இருந்து வந்த சில பணிகளை நீங்கள் வாழ்க்கைக்குள்ள செய்து முடிப்பீர்கள். எதை எப்படி செய்ய வேண்டும், எந்த ஒரு நேரத்தில் செய்தால் அது போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உருவாகி அது உங்களுடைய வாழ்க்கையவை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். எதை செய்தால் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கும், எந்த ஒரு செயலை நம்ம எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது வந்துவிடும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது உயரப்போகிறது. தாய்மாமன் வழியில் அனுகூலங்கள் உண்டாகும். குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நிச்சயமாக நீங்களாகவே இருப்பீர்கள். மனதில் இருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது.
புதனின் பலத்தால் பேச்சுத்திறன் இப்பொழுது உங்களுக்குள்ள வெற்றியை தேடி கொடுக்கும். நீங்கள் நார்மலாகவே அதிகமாகவே பேசக்கூடிய நபர்கள், உங்களுடைய பேச்சுக்கே எத்தனையோ நபர்கள் உங்களுக்கு அடிமையாக நிச்சயமாக இருப்பார்கள். மிதனம் ராசி என்பர்களே, ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது சில நேரங்களில் பணமோ பதவியோ கிடையாது, அவன் பேசக்கூடிய வார்த்தைகள் தான். இது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும், அவனுடைய பேச்சை வைத்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கட்ட முடியும். ஆனா அந்த பேச்சை, அந்த ஒரு வார்த்தைகளை நம்ம எப்படி பேசுகிறோமோ அதனை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளும் ஏற்படும், தீமைகளும் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நீங்கள் சொல்ல நினைத்ததை சரியாக